வர்ற 30ஆம் தேதி கல்யாணம் வச்சுக்கலான்னு நாம போய் தானே அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்தோம். திருமலை ஒரு வாட்டி வாக்கு கொடுத்துட்டான்னா கொடுத்ததுதான். கொடுத்த தேதியில அபிராமி கல்யாணம் நடக்கும், நடந்தே தீரும். யாராலையும் மாத்த முடியாது. எப்படிப்பா நடக்கும்? ஒண்ணு இல்லாத வெட்டு வெத்து மாப்பிளைக்கு 40 பவுன் நகை போடுறதா ஒத்துக்கிட்டீங்க. இதுல கையில பிரேஸ்லெட் வேற, கல்யாண செலவுக்கு இதெல்லாம் எப்படி பண்ணுவீங்க? இருந்த 3 லட்சம் ரூபாய் எடுத்து அந்த தண்டப்பையில கொடுத்துட்டீங்க. இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் அந்த அம்மாட்ட அப்படி பேசினேன். இங்க பாருங்கப்பா, அது மட்டும் இல்ல, அந்த அம்மாவோட பொண்ணு கல்யாணமா. சரி, உங்க பொண்ணு கல்யாணத்தை முதல்ல செஞ்சு முடிங்க, அப்புறம் இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு கூட சொல்லி பார்த்துட்டேன். அந்த அம்மா சம்பந்தமே இல்லாம 2 கல்யாணத்தையும் முடிச்சு போட்டு பேசுறாங்க. இதுல என்னமோ எனக்கு குழப்பமா இருக்கு. ஏன்பா, இந்த மாப்பிள்ளை இல்லனா ஊர்ல வேற மாப்பிள்ளையே இல்லையா? விடும். அப்படி எல்லாம் பேசாத. நாம பொண்ணு வச்சிருக்கோம், பணிஞ்சு போயே ஆகணும். நம்ம பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நாம அனுசரிச்சுதான் தீரணும். பையன் தப்பா பேசிட்டான், மன்னிச்சிருங்கன்னு சம்பந்தி அம்மாட்ட போய் பேசிட்டு வரேன். வேணாம்பா, அங்க போய் நீங்க அசிங்கப்படாதீங்க. அந்த பொம்பளையோட வார்த்தை உங்களால தாங்க முடியாது. இன்னொரு வாட்டி சம்பந்தி அம்மாவை பொம்பளை கிம்பளைன்னு தரக்குறவா பேசுன, பெத்த புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். வார்த்தை பெருசு இல்லடா, என் பொண்ணோட வாழ்க்கை தான்டா பெருசு. அபிராமி, அப்பா கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ மாப்பிள்ளை கிட்ட போய் பேசிட்டு வந்துட்ட. இப்ப நான் அந்த வீட்டுல தலை குனிஞ்சு நிக்க போறேம்மா. இதுதான்வா எனக்கு உண்மையான கஷ்டம். பரவாயில்ல, பிள்ளைங்க தலை நிமிந்து நிக்கணும்னு ஆசைப்படுற ஒவ்வொரு தகப்பனும் எங்கேயாவது ஒரு இடத்துல தலை குனிஞ்சுதான் மாத்திரணும். அதான் உலக நியதி. கண்ணா, உங்க அப்பா நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன். பிரகாஷ், ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? என்னம்மா நீ
ஒரு இடத்துக்கு போனா சீக்கிரமா வரது இல்லையா? பொண்ணு வீட்டுக்கு போனா அங்கேயே உட்காந்துருவே என்ன நீ? இரு இரு இரு. இது என்னது? கோவில் பிரசாதம். அப்ப நீ பொண்ணு பார்க்க போலியா? போயிருந்தடா. பொண்ணு பாத்தியா? பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா இருக்கா, கண்ணுக்கு லட்சணமா இருக்காடா. எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சதுனாலதான் அப்படியே நாகத்தம்மன் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரோம். நல்ல பொண்ணு தாண்டா செலக்ட் பண்ணிருக்க. நீ இப்படிதான் சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தேன். என் செலக்ஷன் தப்பா போகாதுல்ல? சரி, அதான் பொண்ணை பிடிச்சு போயிருக்குல, அப்படியே கல்யாண நாள்லயும் குடிச்சிட்டு வர வேண்டியதானே? ஏய், ஏன்டா இப்படி பழகுற? பொண்ணு உனக்கு பிடிச்சா மட்டும் போதுமா? பெரியவங்க நாங்க சில விஷயங்கள்லாம் பேசி தீர்க்க வேண்டாமா? விட்டா நீயே தாலி கட்டி பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவா போல இருக்கு. அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது அம்மாவையும் உங்களை அமுச்சு வச்சேன். ஏய், என்ன பேசுறான் பாத்தியாடியவ? இருங்க. நீங்க ரெண்டு பேரும் குதின்னு குதிச்சதுனாலதான் நானும் போய் பார்த்தேன். அங்கே போய் பார்த்தா எல்லாம் தலைகளா இருக்கு. நம்ம வசதிக்கு அவங்க வசதிக்கு ஏணி வச்சாலும் எட்டுமாடா. அப்பா, நீங்க ஏணியை வைக்கிறீங்களோ லிப்ட வைக்கிறீங்களோ எனக்கு அதை பத்திலாம் கவலையே கிடையாது. பெரிய நாய் தான் என் பொண்டாட்டி, நான் முடிவு பண்ணிட்டேன். எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணிட்டு அப்புறம் எதுக்கு எங்களை அனுப்பி வச்ச? கல்யாண தேதியை முடிவு பண்ணதான் உங்களை அமுச்சு வச்சேன். அவங்க அந்தஸ்தை பத்தி தான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே. அந்த பிரச்சனை இப்ப எதுக்கு தேவலாம் கிளப்பிட்டு இருக்கீங்க? ஏய், நீ அவசரப்படுற மாதிரி நான் அவசரப்பட்ட முடியுமாடா? அப்படி அவசரப்பட்டா என்ன நடக்கும்னு தெரியும்ல? அவங்க சாம்பாருக்கு கரைச்சி வச்சிருக்க மொத்த மிளகாயையும் நம்ம தலையில தடவிட்டு போயிட்டே இருப்பாங்க. முதல்ல அவங்க என்னென்ன பண்றாங்க, எவ்வளவு நகை போடுறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் எதையும் பேசணும். அம்மா, அப்பா பேசுறது எதுவும் சரிப்பட்டு வராது. அவங்க போடுற நகையோ பணமோ எனக்கு பெருசு இல்ல. எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும், அவ்வளவுதான். டேய், என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் உன் மனசுல? ஊர்ல வேற பொண்ணே இல்லைன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கியா? உன் படிப்புக்கும் சம்பாத்தியத்துக்கும் நம்ம அந்தஸ்துக்கும் நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு 1000 பேர் பொண்ணு கொடுக்க வாசல்ல கியூல நிப்பாங்கடா. நிப்பாங்க. எங்க நிக்கிறாங்க? ஒருத்தங்களையும் காணுமே. என்னதான் மூல நட்சத்திரத்தை பத்தி வச்சுட்டீங்களே. பொண்ணு அழகா இருந்தா அப்பனுக்கு ஆகாதுல்வீங்க. அப்பா உயிரோட இருந்தா எனக்கு பொண்ணை பிடிக்காது. நானா பார்த்து அப்பா இல்லாத ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தா அந்த பொண்ணுக்கு 1008 குறைய சொல்றீங்க. இதுக்கு மேல என் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணுக்கு அப்பா உயிரோட இருந்தாருன்னா அந்த பொண்ணோட அப்பாவை நானே கொலை பண்ணிட்டு அப்புறம் தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணும். அப்படி ஏதாவது நடக்கணுமா உங்களுக்கு? பேசாம இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பா. டேய், என்னடி இவன் இப்படி அவசரப்படுறான்? கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம பிள்ளைக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. இவன் ஆசைப்படுற மாதிரி பேசாம அந்த பெரிய நாய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. சரி, நான் மட்டும் என்ன வேணாம் சொல்றேன். நாம கொஞ்சம் பிடிவாதமா இருந்தா தான் எவ்வளவு கறக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்ககிட்ட கறக்கலாம். கறக்கிறதுக்கு அவங்க என்ன பசுமாடா என்ன? அம்மா, இது கல்யாணம்மா, இது வியாபாரம் இல்ல. பார்த்து சொல்லி வைங்க அப்பாட்ட. நான் வெளியே போயிட்டு வரேன், அதுக்குள்ள ஏதாவது முடிவு பண்ணி வைங்க. ஏதோ பெத்த கடனுக்கு நீங்களும் பக்கத்துல இருந்து அர்ச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ண நினைக்கிறேன். இல்லாட்டி ஏதோ கோயிலோ குளத்திலோ போய் தாலியை கட்டி கூட்டிட்டு வரணும் பெரிய விஷயமா தெரியல. டேய், பெத்தாப்ப குத்துக்கொள்ள மாதிரி உயிரோட இருக்க நீ அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடுவியாடா? அவன் என்ன சொல்றான்னு கேட்டியாடி? பொறுமையா இருங்க. அவன் ஏதோ யார பொறுமையா இருக்க சொல்றீங்க? அவன கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்றீ. நல்ல பொண்ணா பார்த்து வைக்கிறேன். வசதியா பாக்குறது இல்ல. அவன் இஷ்டத்துக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான். உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்திடா. அம்மா, அவர் பேசுறதுல நீ கேட்டுட்டு தானே இருந்த? ஐயோ கடவுளே, அவரை சமாதானம் பண்ணி அந்த வீட்டு கூட்டிட்டு போறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு. நீயே ஏதாவது பேசி இந்த கல்யாணத்தை கெடுத்துற போல இருக்க. டேய் பிரகாஷ், அப்பா கிட்ட சமாதானமா பேசி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குறேன், ஓகேவா? சரி. பெரிய நாய் போட்டோ கொண்டு வந்திருக்க, முதல்ல பாரு. நீ வர சும்மா ஜோக் பண்ணாதம்மா. நான் தான் பெரிய நாய்க்கு வீட்டுக்கே போய் பார்த்துட்டு வந்திருக்கேனே. டேய், நேர்ல விட பொண்ணு போட்டோல ரொம்ப அழகா இருக்காடா, பாரு. அவ அழகா இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். நீ வேணா ஒண்ணு பண்ண, அக்கம் பக்கத்துல கொண்டு போயிட்டு உனக்கு வரப்போற மருமக எவ்வளவு அழகா இருக்குன்னு இந்த போட்டோ கடிப்பீத்துக்க, ஓகேவா? அது அப்புறம் ஜோடி பொறுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும், முதல்ல பாரு. பாரு. ஐயோ, ஓகேவா? என்னம்மா, எனக்கு அவளுக்கு பொறுத்த கரெக்டா இருக்கமா? இப்படி ரசிச்சுட்டே இருந்தா அப்படி? ஐயோ, ஜோடி பொருத்தம் பிரமாதம்டா. என் கண்ணே பட்டுடு மாதிரி இருக்கு. என்னம்மா நீ எப்படி கண்ணு வைக்கிற? டேய், அம்மா கண்ணு ஒண்ணாகாதுப்பா. சும்மா விளையாட்டுக்கு சொன்னம்மா. வெளிய ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, திரும்ப போயிட்டு வா. அப்பாட்ட எப்படியா பேசி இந்த பொண்ணை முடிச்சு வைமா. நான் பேசுறேன்டா, நீ பயப்படாம போயிட்டு வா. போட்டோ திருப்பி வச்சுட்டு போறா.
பார்க்காதடி, பொண்ணு கரைஞ்சிட போறா. என்ன பேசிட்டு போறான் பாத்தியல்ல? பெத்தா பட பேச விட்டானா? அதுக்கு சான்ஸே கொடுக்காம பதிலுக்கு பதில் பேசுறான். என்னமோ கோயில் இடத்துல வச்சு தாலி கட்டிட்டு நம்மள கட்டிட முடியுமா அவனால? ஐயோ, நம்ம புள்ள அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. நீங்க ஏன் அவனை தப்பாவே எடுத்துக்கிறீங்க? அந்த பொண்ணு அவனுக்கு பிடிச்சிருந்து நம்மள மதிக்காம இருந்தா நேரம் அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லிருக்கணும். நம்ம கிட்ட எதுக்காக சொல்லணும்? இத பாருங்க, இந்த ஒரு விஷயத்துல நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. ஒரு நல்ல ஜோசியரை பார்க்கலாம். பொறுத்தெல்லாம் பொருந்தி வந்தா சின்னதா ஒரு உப்பு தாப்புல மாத்திக்கலாங்க. நான் பெத்து வச்சிருக்கிறது ஒத்த புள்ள. அவன் கல்யாணத்தை பார்க்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? சரி சரி, ஏதாவது ஒண்ணு பேசும்போது இப்படி சென்டிமெண்டா பேசி அதை ஆஃப் பண்ணிடு. இத பாரு, இந்த பையன் அவங்க வீட்டுல இறங்கி போன மாதிரி நீ இறங்கி போயிடாத. நாம கொஞ்சம் இறுக்கி பிடிக்கணும். அப்பதான் நாம அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும். ஏய், இந்த கல்யாண விஷயத்திலேயாவது நான் சொல்ற பேச்ச கொஞ்சம் கேளுங்கடி. எனக்கு தெரியும் புள்ள கல்யாணத்தை எப்படி நடத்துறதுன்னு. பெத்த அப்பன் தானே நான். உனக்கு இருக்கிற உரிமை எனக்கு இல்லையா? நீயாவது அதை புரிஞ்சு நடந்துக்க. அவன் தான் புரிஞ்சுக்கல. புருஷனோட கௌரவத்துக்கும் கொஞ்சம் இடம் கொடு. அக்கா, பொண்ணு வீட்ல இருந்து ஏதாவது போன் வந்துச்சா? அத பத்தி எதுவும் பேசாதே. அது முடிஞ்சு போன கதை. மாப்பிள்ளை வீட்ல இருந்து ஏதாவது போன் வந்துச்சா? அதுதான் இப்ப முக்கியம். பெரிய நாயகி பத்தி ஏதாவது கேட்டாங்களா? இல்லக்கா, நாளைக்கு நாள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பதான் போன் பண்ணுவாங்க. மா, யாருன்னு பாரு. சம்பந்தியம்மா. அக்கா, அபிராமியோட அப்பா வந்திருக்காரு. அவர் எதுக்கு இங்க வராரு? அக்கா, எதுவும் கோவமா எதுவும் பேசிக்காத அவர்கிட்ட. சுமாரு சம்பந்தியம். வாங்க. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். நான் வாங்க மாப்பிள்ள. நல்லா இருக்கீங்களா? எப்படிங்க நல்லா இருக்க முடியும்? நீங்க செஞ்ச காரியத்துக்கு எப்படி நல்லா இருக்க முடியும்னு கேக்குறேன். ஆமா, நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கீங்க? அது நான் உங்க வீட்டுக்கு நான் வந்தப்ப உங்க பையன் பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசி என்ன அவமானப்படுத்தின மாதிரி நீங்க இப்போ உங்க பங்குக்கு வந்து எங்களை அவமானப்படுத்துறதுக்காக வந்திருக்கீங்களா? சொல்லுங்க. ஏன் சம்பந்தியம்மா இப்படி பேசுறீங்க? அந்த விஷயமா தான் உங்களை நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். என் பையன் பேசுனதுல நீங்க இன்னும் கோவமா தான் இருப்பீங்க. அம்மா மட்டும் இல்லைங்க, நானும் கோவமா தான் இருக்கேன். எங்க அம்மா வயசுன்னா உங்க புள்ள வயசு என்ன? இதே இடத்துல வேற யாராவது பேசியிருந்தா அவரை நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன். தப்புதான் மாப்பிள்ள. அவன் அப்படி பேசுனதுக்கு நான் சம்மந்தியம்மா மன்னிச்சிடுங்க. சம்மந்தியம்மா. ஐயோ சரி விடுங்க. என்னங்க நீங்க வயசுல பெரியவர், எதுக்கு இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இல்லம்மா, உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோன்னு எனக்கு புரியுது. மாப்பிள்ள, அபிராமி உங்கள்கிட்ட வந்து கல்யாணத்தை தள்ளி போடலான்னு சொன்னது கூட எனக்கு தெரியாது மாப்பிள்ள. கல்யாண செலவுக்காக வச்சிருந்த பணத்துல இருந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் நான் வசந்துக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல கட்டிட்டேன். அந்த விஷயத்த உங்கள்கிட்ட வேணும்னு நான் மறைக்கல. சந்தர்ப்பம் பார்த்து சொல்லான் தான் நான் இருந்தேன். அதுக்குள்ள அப்பா கல்யாணத்துக்கு பணம் எப்படி கொண்டு வருவாரோ, என்ன கஷ்டப்படுறாரோ நினைச்சு அபிராமி அப்படி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் மாப்பிள்ள. சம்மந்தியம்மா, அபிராமி சின்ன பொண்ணு. அவ பேசுனத பெருசா எடுத்துக்க கூடாது. அவ நல்லா இருக்கணும். நீங்க பெரிய மனசு வச்சு அவளை ஆசீர்வாதம் பண்ணி ஏத்துக்கணுமா? சரி பரவாயில்ல. நீங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக உங்க பொண்ணு என் பிள்ளைய பார்த்து பேசிருக்கா. உங்க மூத்த பிள்ளைக்கு புத்தி வேணாமா? தங்கச்சியோட கல்யாண விஷயமாச்சு, யார்கிட்ட எப்படி பேசுறோம், என்ன பண்றோங்கிற மரியாதை எல்லாம் தெரிய வேணா? அம்மா, மூத்த பிள்ளைக்கு கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி. அவசரத்துல ஏதாவது பேசிடுவான், அப்புறமா அதுக்காக வருத்தப்படுவாம்மா.
இப்ப ஏதோ 2 கல்யாணத்தையும் ஏன் ஒண்ணா வச்சுக்கிறீங்க? உங்க வீட்டு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த வீட்டு கல்யாணம் வச்சுக்கலான்னு அப்படி அப்படி ஏதோ பேசியிருப்போம் போல இருக்கு. அப்புறமா நான் பேசுனது ரொம்ப தப்புதான்னு என்கிட்ட வந்து ரொம்ப வருத்தப்பட்டாம்மா. எனக்காக நீங்க அவனை மன்னிச்சிடணும். மாப்ள, நீங்க கூட சம்மதிமா. இப்ப நான் சொல்றேன், ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி அதே நாள் அதே முகூர்த்தத்துல இந்த கல்யாணம் நடக்கும். நான் வாக்கு கொடுத்த மாதிரி எல்லாமே செஞ்சிருவேன். இனிமே அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. சரி, நீங்க வந்து இப்ப இப்படி சொல்றீங்க. உங்க பொண்ணு வந்து மறுபடியும் கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கணும்னு சொன்னா? இல்ல, உங்க வீட்ல ஆளுக்கு ஒவ்வொரு முடிவு எடுக்கிறீங்க. இல்லம்மா இல்லம்மா, இனிமே அப்படி நடக்காதும்மா, நடக்காது. என்ன நம்புங்கம்மா. உங்க வார்த்தையை நான் எப்படி நம்புறது? உங்களுக்கு நான் எப்படி சொல்லி நம்ப வைக்கிறது? மாப்பிள்ள, சம்பந்தியம்மா கொஞ்சம் வாங்க. சம்பந்தியம்மா, மாப்பிள்ள, இங்க இருக்க எல்லா தெய்வத்தையும் சாட்சியா வச்சு சொல்றேன், இனிமே நான் வார்த்தை மாற மாட்டேன். இந்த கல்யாணம் சொன்ன தேதியில நிச்சயமா நடந்தே தீருமா. இது இந்த தெய்வத்தின் மேல சத்தியம்மா.